மாயா சந்தியா சீரியல் டிசம்பர் 30ஆம் தேதி எபிசோடுக்கான ஒரு ப்ரொமோவை இந்த வீடியோவில் வாங்க பார்க்கலாம். என்ன நடக்குதுன்னா, நம்ம கார்த்தி வந்துட்டு ரொம்ப நேரமாக கோவிலில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்னடா இது இன்னும் தனாவை காணுமே அப்படின்ட்டு கார்த்தி செம்ம டென்ஷன் ஆகுறாரு. அப்போ கார்த்தி நினைக்கிறாரு, அப்போ அந்த தனா வரமாட்டாளோ, சரி அவகிட்ட ஃபோனும் இல்லை, நம்ம மறுபடியும் போயிட்டு அவளை நேரடியாக பார்த்து நம்ம யார் அப்படிங்கிறத அவகிட்ட நிரூபிச்சாதான் அவள் கொஞ்சம் பயத்தில் இருப்பா அப்படின்ட்டு கார்த்தி நினைக்கிறாரு. கார்த்தி நைட் ஆனதோட இன்னொரு பக்கம் நம்ம தனா இருக்காங்கல்ல, அவங்க ரொம்ப குழப்பத்தில் இருக்காங்க. கார்த்திக் சார் வேற நம்மளை கூப்பிட்டாரு, ஆனால் நம்ம போகலையே, இதனால அவர் ஏதாவது பண்ணிக்கிட்டா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரே குழப்பத்தில் இருக்காங்க தனா. அந்த நேரம் பார்த்து கதிர் ரூம்குள்ளே வராரு. அவரை பார்த்ததோட தனா டக்குன்னு போயிட்டு படுத்து தூங்குறாங்க. அப்போ கதிர் நேராக தனா கிட்ட, இங்கே பாரு தனா, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஒரு முக்கியமான ஜாபுக்காக என்னை கூப்பிட்டான். நான் போய் பார்த்துட்டு காலையில் வந்துடுறேன், நீ பாதுகாப்பாக இரு அப்படின்னு. இதை கேட்டுட்டு தனா சொல்கிறாங்க, நீ இல்லைனாலே எனக்கு நிம்மதியா, கிளம்பு அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்தி ரொம்ப சோகமாக அந்த இடத்துலேருந்து போகிறாரு. கதிர் ரொம்ப சோகமாக அந்த இடத்துலேருந்து போகிறாரு. அப்போ தனா நினைக்கிறாங்க, கார்த்திக் சாருக்கு இந்நேரம் என்ன ஆகியிருக்கும், அவர் ஏதாவது பண்ணிக்கிட்டா யார் பதில் சொல்கிறது அப்படின்னு தனாவுக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. அப்பன்னு பார்த்து கார்த்தி நினைக்கிறாரு, இதுக்கப்புறமா அந்த தனாவை சும்மா விடக்கூடாது, நம்ம போயிட்டு தனாவை போய் பார்ப்போம் அப்படின்ட்டு கார்த்தி நேராக வந்துட்டு தனாவை பார்க்கறதுக்காக மாடிப்படியிலேருந்து ஏறி குதிச்சு வீட்டுக்குள்ளே வராரு. நேராக கதவை சாத்திட்டு தனாவை பார்க்குறாரு. தனா நேராக கார்த்தியை பார்த்ததோட, எதுக்கு சார் இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்ல, கார்த்தி சொல்கிறாரு, நான் உனக்காக எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் தெரியுமா, நீ எதுக்காக என்னை பார்க்க வரல அப்படின்னு. தனா சொல்கிறாங்க, சார் அதான் நான் நேற்றே சொன்னேன்ன, நான் இனிமேல் உங்களை பார்க்க வர மாட்டேன், உங்ககிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு ஏற்கனவே நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஏன் சார் நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அப்போ நீ என்னை காதலிச்சது பொய்யா அப்படின்னு. தனா சொல்கிறாங்க, சார் நான் உங்களை உண்மையாகவே உயிருக்கு உயிராக தான் காதலிச்சேன், நான் உங்களை காதலிக்காமலாம் இல்லை. ஆனால் இப்போ எனக்கு இன்னொருத்தர் கூட கல்யாணம் ஆகிட்டு, அதனால இனிமேலும் உங்களை நான் நினச்சிட்டு இருக்க முடியாது. நான் எங்கள் அப்பா அம்மாவோட கௌரவத்தை காப்பாற்றுறதுக்காக கதிர் கூட சேர்ந்து வாழ்ந்து தான் ஆகணும். அது யாராலையுமே மாற்ற முடியாது. இந்த ஊருக்கு முன்னாடி கதிர் கூட சேர்ந்து வாழ்கிறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டேன். அதனால என்னால் கண்டிப்பாக உங்கள் கூட வர முடியாது. நீங்கள் எங்கே கூப்பிட்டாலும் வர முடியாது. அதுக்கு என்ன அர்த்தம் இருக்குது அப்படின்னு தெரியுமா அப்படின்னு கேட்க, அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருதனா, நீ கேட்குறத நீ சொல்கிறத கேட்குறதுக்காக நான் இங்கே வரல. இங்கே பாரு, நீ என் கூட வந்து தான் ஆகணும். நாளைக்கு நம்ம 2 பேருமே இந்த ஊரை விட்டு போயிடுவோம். நீ என் கூட வந்துரு. நீ மட்டும் நாளைக்கு காலையில் 4 மணிக்குள்ள நீ என்னை வந்து சந்திக்கலைன்னா நான் இந்த உலகத்தை விட்டு போயிடுவேன் அப்படின்னு. இது கேட்டதோட தனா நேராக கார்த்தியை பார்த்து, சார் எதுக்கு சார் இப்படி என்னை டார்ச்சர் பண்ணுறீங்க, இது மாதிரி உலகத்தை விட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லியே எதுக்கு சார் என்னை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க, என் வாழ்க்கை தான் இப்படி ஆகிட்டு, நீங்களாவது ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு நிம்மதியாக இருங்க அப்படின்னு. ஆனால் கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருதனா, காலேஜில் என்னை துரத்தி காதலிச்சது யாரு, அப்பவே நான் உன்னை வேண்டான்னு சொன்னேன், ஆனால் நீ கொஞ்சம் கூட கேட்கவே இல்லை. இங்கே பாருதனா, நீ கேட்காததுனால நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு நான் உன்னை காதலிக்கிறேன்னு நான் சொல்ல போகிறேன். இதுக்கு முன்னாடி நம்ம 2 பேருமே லவ் பண்ணோன்னு சொல்ல போகிறேன் அப்படின்னு. இதை கேட்டதோட தனா சொல்கிறாங்க, சார் தயவு செஞ்சு இந்த விஷயத்தை பற்றி எங்கள் அப்பா கிட்ட சொல்லிடாதீங்க, எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா மனசு ரொம்ப உடஞ்சி போயிடுவாரு அப்படின்னு. அப்பா கார்த்தி சொல்கிறாரு, இல்லை தனா, உன்னை அடையிறதுக்காக நான் இதை பண்ணி தான் ஆகணும். நீ கதிர் கூட சேர்ந்து வாழ்கிறத பார்த்தா எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. நான் சொல்கிறத நீ கேட்டு தான் ஆகணும். நீ கண்டிப்பாக வந்துட்டு கதிர் கூட நல்லா வாழலைன்னு எனக்கு தெரியும். அதுக்கு அவன் கூட நீ இப்படி கஷ்டப்பட்டு இருக்கிறத விட்டுவிட்டு நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கலாம்ல. நான் நாளைக்கு காலையில் வந்துட்டு நீயே நானும் காலேஜில் லவ் பண்ணதை உங்கள் அப்பா கிட்ட சொல்ல போகிறேன். அப்பயாவது உங்கள் அப்பா நம்ம 2 பேரையும் சேர்த்து வைக்கிறாரான்னு பார்ப்போம் அப்படின்னு. இதை கேட்டதோட தனா பேரதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ கார்த்தி நேராக தனாவை பார்த்து, நீ கண்டிப்பாக வருவ அப்படிங்கிற நம்பிக்கையில் நான் இந்த இடத்த விட்டு போகிறேன் அப்படின்ட்டு கார்த்தி அந்த இடத்துலேருந்து போகிறாரு. அப்போ கார்த்தி வெளியில் போயிட்டு நினைக்கிறாரு, கண்டிப்பாக தனா வந்து தானே ஆகணும் அப்படின்னு கார்த்தி நினைக்கிறாரு. அப்போ மாயா வழக்கம் போல் கார்த்தியை பார்த்துட்றாங்க. டேய், இன்னைக்கு எதுக்குடா வந்த, நீ என்ன பண்ணாலும் தனா கண்டிப்பாக வரமாட்டா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாரு, நான் ஒரு விஷயத்த காமிச்சேன், அதை பார்த்ததோட தனா பயந்துட்டா, அவள் என்ன நடந்தாலும் நாளைக்கு அவள் என்னை பார்க்க வந்துடுவா பாரு அப்படின்னு. இதை கேட்டதோட மாயா அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்படி கார்த்தி ஒருவேளை தனா கிட்ட அந்த வீடியோவை காமிச்சிருப்பானோ, தனா அந்த வீடியோவை பார்த்து பயந்து கார்த்தி சொன்னதை கேட்குறாளோ அப்படின்னு மாயா பயப்பட ஆரம்பிக்கிறாங்க.
இன்னொரு பக்கம் மாயா நேராக கதிருக்கு கால் பண்ண கதிரோட ஃபோன் கொஞ்சம் கூட ரீச்சே ஆகலை. அப்போ மாயா ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க, கதிர் எங்கே போனா அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம தனா வந்துட்டு குழப்பத்தில் இருக்காங்க. தனா நேராக என்ன பண்ணுறது, எதுக்காக கார்த்திக் சார் இப்படி நம்மளை மிரட்டுறாரு, அவருக்கு ஒரு நல்ல லைஃப் அமையும், ஆனால் கொஞ்சம் கூட கேட்காம எதுக்காக நம்மளை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரு அப்படின்ட்டு தனா ரொம்ப கவலைப்படுறாங்க. அதுக்கப்புறமா மறுநாள் காலை விடிய காலம் 5 மணி இருக்கும். தனா நேராக சாமி கிட்ட போயிட்டு, நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன், எங்கள் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் என்னால் இந்த அவமானம் வேணாம், நான் இந்த உலகத்தை விட்டே போக போகிறேன், அப்பா அம்மா என்னை மன்னிச்சிடுங்க, நான் எடுத்த முடிவு தப்பு தான், ஆனால் உங்களோட மானத்தை காப்பாற்றுறதுக்காக நான் இதை பண்ணி தான் ஆகணும். கார்த்திக் சார் வந்துட்டு இந்த உலகத்தில் இருக்க மாட்டேன், நீ இல்லாமல் இருக்க முடியாது அப்படின்னு என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரு. என்னால் அவருக்கு சுத்தமாக பதில் சொல்லவே முடியலை. அவர் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னா நான் இந்த உலகத்தை விட்டு போகணும், அதுக்கப்புறமாவது அவர் நிம்மதியாக இருக்கட்டும், என்னால் உங்களுக்கு எந்தவித அவமானமும் வராது அப்படின்ட்டு தனா நேராக ஒரு லெட்டர் எடுத்து வச்சு எழுதுறாங்க. அம்மா அப்பா என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுதுறாங்க. எழுதிட்டு நேராக ஒரு புக்கு கீழே வைக்கிறாங்க. வச்சுட்டு தனா அந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் மாயா வந்துட்டு ஒரே குழப்பத்தில் இருக்காங்க. கார்த்தி நேத்திக்கே வந்துட்டு போயிருக்கான், கண்டிப்பாக தனா ரூமை விட்டு கண்டிப்பாக எங்கேயாவது கிளம்புவான், நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ட்டு மாயா குழப்பத்தில் இருக்காங்க. அப்போ ஜானகி வந்துட்டு ரூமுக்கு வராங்க. அப்போ தனாவை காணும். அப்போ ஜானகி நினைக்கிறாங்க எங்கேயாவது குளிக்க போயிருப்பான் அப்படின்ட்டு ஜானகி நினச்சிட்டு வெளியில் வராங்க. அப்போ காலை சாப்பாடு எல்லாருமே சாப்பிட்றாங்க, ஆனால் தனாவை மட்டும் காணும். அப்போ ஜானகி நேராக மாயாவை பார்த்து, மாயா தனாவை பார்த்தியா அப்படின்னு சொல்ல, மாயா சொல்கிறாங்க இல்லை பெரியம்மா, காலையிலேருந்து நான் பார்க்கலையே அப்படின்னு. அப்போ ஜானகியும் சரி நான் போய் பார்க்குறேன் அப்படின்ட்டு நேராக மாடிக்கு போய் பார்க்குறாங்க. அங்கே பார்த்தா தனாவை இன்னும் காணும். சாப்பாடு கொண்டுட்டு வராங்க. அப்போ ஒரு புக்கிலேருந்து ஒரு லெட்டர் பறந்து வந்து கீழே விழுகுது. அதை பார்த்ததோட ஜானகி அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன இது லெட்டர் மாதிரி இருக்கே அப்படின்ட்டு லெட்டர் எடுத்து பார்க்குறாங்க. அதில் நம்ம தனா வந்துட்டு இந்த உலகத்தை விட்டு போகிறேன் அப்படின்னு எழுதியிருக்கு. இதை பார்த்ததோட நம்ம ஜானகிக்கு செம்ம ஷாக் ஆகுது. அப்படின்னு பார்த்து மாயா ரூமுக்கு வராங்க. அப்போ ஜானகி வந்துட்டு அதிர்ச்சியில் நிற்கிறத பார்த்துட்டு மாயா நேராக ஜானகிட்ட, பெரியம்மா என்னாச்சு பெரியம்மா, ஏன் பெரியம்மா உங்கள் முகமே சரியில்லை, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்ல, அப்போ அந்த ஜானகி சொல்கிறாங்க இங்கே பாரு மாயா அப்படின்னு சொல்லிட்டு லெட்டரை காமிக்க, மாயா அந்த லெட்டரை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆக்குறாங்க. ஐயோ பெரியம்மா, தனா ஏன் இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுத்திருக்கா அப்படின்னு ஜானகி சொல்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் கண்டிப்பாக அந்த கார்த்தி தான், அவனால் இப்படி என் பொண்ணோட வாழ்க்கை இப்படி அழிஞ்சு போச்சு அப்படின்னு மாயா சொல்கிறாங்க. இங்கே பாருங்க பெரியம்மா, கண்டிப்பாக தனா அப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுக்க மாட்டா, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு. அப்போ ஜானகி சொல்கிறாங்க, தனா இப்படி பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கல மாயா, தனாவை எப்படியாவது நம்ம காப்பாற்றணும், சீக்கிரம் என் பொண்ணை காப்பாற்றி கூட்டிட்டு வா அப்படின்னு அழுகுறாங்க. மாயா சொல்கிறாங்க, பெரியம்மா கவலைப்படாதீங்க, நான் போயிட்டு எப்படியாவது தனாவை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வராங்க. நேராக மாயா வந்துட்டு ஜானகிட்ட, பெரியம்மா தனா காணாமல் போன விஷயத்தையும் இந்த லெட்டர் எழுதி வச்சிருக்கிற விஷயத்தையும் சொல்லாதீங்க, தனா கண்டிப்பாக இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுக்க மாட்டா, உங்களையும் பெரியப்பாவையும் கண்டிப்பாக அவள் விட்டுட்டு போக மாட்டா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு ஜானகி சொல்கிறாங்க, அவள் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கானா, கண்டிப்பாக அந்த கார்த்தி எப்படியெல்லாம் என் பொண்ணை டார்ச்சர் பண்ணியிருப்பான், அதுக்காக தான் என் பொண்ணு இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுத்திருக்கா, யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்காம நம்ம இந்த உலகத்தை விட்டு போயிடலாம் அப்படின்ட்டு அவள் நினச்சிருக்கா, அப்போ அவள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருப்பா அப்படின்னு சொல்ல, அப்போ மாயா சொல்கிறாங்க, பெரியம்மா கவலைப்படாதீங்க, நான் போயிட்டு தனாவை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்போ மாயா நேரம் மறுபடியும் கதிருக்கு ஃபோன் பண்ணேன், ஆனால் கதிர் ஃபோன் எடுக்கவே இல்லை. அப்போ மாயா நினைக்கிறாங்க இந்த நேரத்தில் கதிர் எங்கே தான் போனான் அப்படின்னு. அப்போ கதிர் நேராக வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்துட்டு நேராக தனாவை பார்க்குறாரு, தனாவை காணோம். அப்போ ஜானகி நேராக கதிர்கிட்ட, கதிர் எங்கப்பா போனேன் அப்படின்னு சொல்ல, கதிர் சொல்கிறாரு, அத்தை ஒரு முக்கியமான வேலை விஷயமா பார்க்க போனேன் அப்படின்னு. அப்போ ஜானகி நேராக கதிரை ரூமுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு இங்கே பாரு அப்படின்னு சொல்ல, கதிர் அந்த லெட்டரை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாரு. ஜானகி சொல்கிறாங்க, தனா மாயாவை தேடி போய், மாயா தனாவை தேடி போயிருக்காப்பா அப்படின்னு. அப்போ கதிர் சொல்கிறாரு, இருங்க பெரியம்மா, இருங்கத்த அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து பார்க்க, அப்போ மாயா அத்தனை தடவை கால் பண்ணியிருக்கிறத பார்த்துட்டு கதிர் நேராக மாயாவுக்கு கால் பண்ணுறாங்க. அப்போ மாயா ஃபோன் அட்டன் பண்ணி, கதிர் எங்கே இருக்க நீ அப்படின்னு சொல்ல, கதிர் சொல்கிறாரு, மாயா நான் இப்போ தான் வீட்டுக்கு வந்தேன், அத்தை இப்போ தான் விஷயத்த சொன்னாங்க, இரு மாயா நானும் வரேன் அப்படின்னு சொல்ல, மாயா சொல்கிறாங்க, கதிர் நான் கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கேம்மா அப்படின்னு சொல்ல, கதிரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி நினைக்கிறாரு, எப்படியாவது நானும் அந்த தனாவை லவ் பண்ண விஷயத்த ரகுராம் கிட்ட சொல்லிட்டா அதுக்கப்புறம் என்ன நடக்குமோ அது நடக்கட்டும் அப்படின்னு கார்த்தி ரொம்ப போல்டாக இருக்காரு, எப்படியாவது சொல்லணும் அப்படின்னு. அதே நேரத்தில் நம்ம தனா வந்துட்டு நேராக கோயிலுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு அந்த மருந்தை எடுக்கிறாங்க. அப்போ
தனா நினைக்கிறாங்க, அம்மா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க, நான் இப்படிப்பட்ட ஒரு தப்பை பண்ணக்கூடாது தான், ஆனால் எனக்கு வேறு வழி தெரியலம்மா, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தனா அந்த மருந்தை குடிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கதிரும் மாயாவும் சேர்ந்து நேராக தனாவை எங்கே பார்த்தாலுமே தேடுறாங்க, எங்கேயுமே இல்லை. அப்போ மாயா சொல்கிறாங்க, ஐயோ கதிர் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு. அப்போ பக்கத்தில் ஒரு கோவில் இருக்குது. அப்போ மாயா நேராக அந்த கோயிலுக்கிட்ட போயிட்டு கையெடுத்து கும்பிட்டு, என் தங்கச்சி ரொம்ப இன்னசென்ட்டு, அவளோட இன்னசென்ஸை அந்த கார்த்தி அவன் பயன்படுத்திக்கிறான். ஆனால் தனா ரொம்ப பாவம், அவள் ஒரு புழு பூச்சிக்கு கூட துரோகம் பண்ணாதவ, தயவு செஞ்சு அவளை எப்படியாவது நீங்கள் தான் காப்பாற்றணும், என் தங்கச்சி தனா எங்கே இருக்கா அப்படிங்கிறத காட்டி கொடுங்க அப்படின்னு மாயா கையெடுத்து கும்பிடும் பொழுது, அப்போ மாயா ஒரு சாமியாரை பார்க்குறாங்க. அவர் நேராக மாயாவை பார்த்து என்னம்மா அப்படின்னு சொல்ல, மாயா சொல்கிறாங்க, ஐயா என் தங்கச்சி தனாவை காணோம், ஒரு அயோக்கியன்ட்ட மாட்டிக்கிட்டு என் தங்கச்சி தனா ரொம்ப பெரிய ஆபத்தில் சிக்கிக்கிட்டா, அவளை எப்படியாவது நான் காப்பாற்றணும், நீங்கள் தான் உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு சாமியார் சொல்கிறாரு, இங்கே பாரு, உன் தங்கச்சி எங்கேயுமே போகலை, அவள் எங்கேயும் போக மாட்டா அப்படின்னு சொல்ல, அப்போ மாயா சொல்கிறாங்க, எப்படியாவது என் தங்கச்சி இருக்கிற இடத்த காமிங்க அப்படின்னு. அப்போ சாமியார் சொல்கிறாரு, உங்கள் ஊர் அம்மன் கோவில்கிட்ட போய் பாரு அப்படின்னு. இதை கேட்டதோட மாயா நேராக அவரை பார்த்து போகிறேன்யா அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஆலமரத்துக்கிட்ட உள்ள அம்மன் கோவிலுக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா நம்ம தனா வந்துட்டு மயக்கம் மட்டும் கிடக்குறாங்க. இதை பார்த்ததோட மாயா அதிர்ச்சி ஆகி நேராக கதிரை கூப்பிட்றாங்க. கதிர் ஓடி வந்து தனாவை பார்க்குறாரு. தனா மயக்கம் மட்டும் கீழே கிடக்கிறத பார்த்துட்டு மாயா அதிர்ச்சி ஆகுறாங்க. நேராக கதிர்கிட்ட, கதிர் பாரு தனா எப்படி கிடக்குறா அப்படின்னு. அப்போ தனாவோட வாயிலேருந்து நுர வருது. இதை பார்த்துட்டு மாயாவுக்கு இன்னுமே பேரதிர்ச்சி. எப்படியாவது நம்ம தனாவை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தனாவை தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. அப்போ மாயா சொல்கிறாங்க, தனா இப்படி பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, இந்த விஷயம் பெரியப்பாவுக்கோ பெரியம்மாவுக்கோ தெரிஞ்சிச்சுன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனையாகும், ஏன் இப்படி முட்டாள்தனமாக நடந்துக்கிறா அப்படின்ட்டு நம்ம மாயா ரொம்ப கோவப்படுறாங்க. இன்னொரு பக்கம் தனாவை தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஜானகி தனா எங்கே போனானே தெரியாமல் குழப்பத்தில் இருக்காங்க. ஜானகி வந்துட்டு எப்போ மாயா கால் பண்ணுவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து பத்மா இங்கேருந்து வந்துட்டு ஜானகி கிட்ட, அண்ணி எங்க காலையிலேருந்து தனாவை பார்க்குறேன் காணோம், அந்த அடங்கா பிடாரி மாயாவையும் காணோம், எல்லாம் எங்கே போனாங்க அப்படின்னு. ஜானகி சொல்கிறாங்க, எல்லாம் பக்கத்தில் உள்ள கோயிலுக்கு போயிருக்காங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு. பத்மா சொல்கிறாங்க, இல்லை காலையிலேருந்து அவங்கள பார்க்கவே இல்லையே. பத்மா சொல்கிறாங்க, இல்லை ஏதாவது பிரச்சனையான்னு கேட்டேன் நீ அப்படின்னு. அப்போ ஜானகி சொல்கிறாங்க, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை பத்மா, நீ போயிட்டு வேலையை பாரு அப்படின்னு. இது கேட்டதோட பத்மாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அப்போ ஜானகி வந்துட்டு நேராக சாமி கிட்ட போகிறாங்க. போயிட்டு, என் பொண்ணு எந்தவித பாவமும் அறியாதவ, அவள் ரொம்ப இன்னசென்ட்டு, அவளோட இந்த வெகுளித்தனத்தை அந்த புவனேஸ்வரியோட கூட்டம் பயன்படுத்துகிறாங்க, என் பொண்ணோட வாழ்க்கையை எப்படியாவது அந்த கார்த்திகிட்டேருந்து காப்பாற்று, இதுதான் என் பொண்ணு கஷ்டப்படுற கடைசியாக இருக்கட்டும், என் பொண்ணு எப்படியாவது பாதுகாப்பாக வீட்டில் கொண்டாந்து சேர்த்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி சாமியை கையெடுத்து கும்பிட்றாங்க. அப்படின்னு பார்த்து ரகுராம் அந்த இடத்துக்கு வராரு. அப்போ ரகுராமுக்கு ஏதோ மனசு கஷ்டமாக இருக்குது. ரகுராம் நேராக பாட்டியை பார்த்து, அம்மா தனா எங்கே அப்படின்னு கேட்க, அப்போ பாட்டி சொல்கிறாங்க, ரகு காலையிலேயே மாயாவும் தனாவும் ஏதோ கோயிலுக்கு போயிட்டாங்களாம்ப்பா அப்படின்னு. இது கேட்டதோட ரகுராம் கேட்குறாரு, எந்த கோயில்மா அப்படின்னு. அப்போ பாட்டி சொல்கிறாங்க, பக்கத்தில் இருக்க அம்மன் கோவிலுக்காம்ப்பா அப்படின்னு. அப்போ ஜானகி சொல்கிறாங்க, அத்தை இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவங்க வந்துடுவாங்க அப்படின்னு. அப்போ ரகுராம் சொல்கிறாரு, எனக்கு என் பொண்ணு தனாவை பார்க்கணும் போல இருக்குது, அதான் கேட்டேன் அப்படின்னு. அப்போ ஜானகி நினைக்கிறாங்க, உங்களோட பொண்ணுக்கு ஆபத்துங்க, அதனால தான் உங்கள் மனசு இப்படி பதட்டப்படுது, ஆனால் கவலைப்படாதீங்க, உங்கள் பெரிய பொண்ணு மாயா போயிருக்கா, கண்டிப்பாக தனாவுக்கு எந்த ஆபத்தையும் விட்டுற மாட்டா அப்படின்னு. அப்போ ரகுராமுக்கு கொஞ்சம் மனசு ஒரு மாதிரி இருக்குது, தனாவுக்கு ஏதாவது ஆபத்தாக இருக்குமோ அப்படின்னு. அப்பன்னு பார்த்து நம்ம ஜானகி சாமியை கும்பிட்றாங்க, எப்படியாவது என் பொண்ணுக்கு எந்தவித ஆபத்தும் இல்லாமல் வீட்டுக்கு கொண்டுட்டு வந்துரு அப்படின்னு. இன்னொரு பக்கம் தனாவுக்கு வந்துட்டு வாயில நுர வர ஆரம்பிச்சிருது. இதை பார்த்ததோட கதிர் ரொம்ப அதிர்ச்சி ஆகி, மாயா மாயா தனாவோட வாயிலேருந்து நுர வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு. இது கேட்டதோட மாயா ஷாக் ஆகுறாங்க. இவ அப்படி என்ன மருந்தை குடிச்சிருப்பா அப்படின்னு. அப்போ கதிர் சொல்கிறாரு, அதான் தெரியல மாயா, இன்னும் கொஞ்ச நேரம் ஆகுமே ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு, இது மருந்தெல்லாம் கொடுத்து சரி பண்ண முடியாது அப்படின்னு. அப்போ மாயா சொல்கிறாங்க, சீக்கிரம் போகலாம் கதிர் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டுருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணுறாங்க. அப்போ டாக்டர் வந்துட்டு நேராக தனாவை பார்த்துட்டு, என்னப்பா ஆச்சு, என்ன வாயில் நுர வந்திருக்கு அப்படின்னு சொல்ல, அப்போ கதிர் சொல்கிறாரு, சார் இந்த பொண்ணு விஷம் குடிச்சிட்டா சார் அப்படின்னு. இதை கேட்டதோட டாக்டர் அதிர்ச்சியாகி, இங்கே பாருப்பா, இது வந்து போலீஸ் கேஸ் அப்படின்னு. அப்போ கதிர் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் சார், எவ்வளோ கேஸாக இருந்தாலும் சரி, நான் அதை பார்த்துக்கிறேன்,
எப்படியாவது இந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுங்க அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, நீ ஃபஸ்ட்டு இதை பற்றி போலீஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடு அப்படின்னு. அப்போ கதிர் சொல்கிறாரு, சார் அதை பற்றி நான் பார்த்துக்கிறேன், தயவு செஞ்சு இவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுங்க அப்படின்னு. இது கேட்டதோட டாக்டரும் சரி அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் அந்த கார்த்தியை காமிக்கிறாங்க. கார்த்தி வழக்கம் போல் கோயிலுக்கு வராரு, தனா அங்கே வந்திருப்பா அப்படின்னு. ஆனால் தனா அங்கே இல்லை. அப்போ கார்த்தி செம்ம டென்ஷன் ஆகி, என்ன இது, தனாவை இன்னமே காணுமே, அவள் மறுபடியும் நம்மளை ஏமாத்திட்டாளோ அப்படின்ட்டு கார்த்தி கோவப்படுறாரு. அப்பன்னு பார்த்து கதிர் செம்ம காண்டில் நேராக கார்த்திக்கு கால் பண்ணுறாரு. அப்போ கார்த்தி ஃபோனை பார்த்துட்டு, என்ன இது, இவன் நமக்கு கால் பண்ணுறான் அப்படின்ட்டு ஃபோன் அட்டன் பண்ணி, என்ன வேணும் உனக்கு அப்படின்னு கேட்க, அப்போ கதிர் சொல்கிறாரு, நான் தான் கதிர் பேசுகிறேன், உன்னால் இன்னைக்கு தனாவுக்கு என்ன நிலைமை ஆச்சு தெரியுமா அப்படின்னு. அப்போ கார்த்தி கேட்குறாரு, ஏன் என்னாச்சு, உன் பொண்டாட்டி ஊரை விட்டு ஓடிட்டாளா அப்படின்னு. அப்போ கதிர் சொல்கிறாரு, டேய் வந்தனா உன்னை கொன்னுருவேன், உன்னால் அவள் விஷம் குடிச்சிட்டா அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி அதிர்ச்சி ஆகுறாரு, என்ன தனா விஷம் குடிச்சிட்டாளா அப்படின்னு. அப்போ கதிர் சொல்கிறாரு, ஆமாம், நீ மிரட்டுனதுனால தான் அவள் விஷம் குடிச்சிட்டா, அவள் அங்கே வா இங்கே வான்னு கூப்பிட்டு கடைசியில் அவளை இப்படி ஆக்கிட்டே அப்படின்னு. அப்போ கதிர் டக்குன்னு ஃபோனை கட் பண்ணுறாரு. அப்போ கார்த்தி செம்ம ஷாக் ஆகுறாரு, ஐயோ நம்ம மிரட்டுனதுனால அவள் இப்படிப்பட்ட ஒரு வேலையை பண்ணிட்டாளா, இதை உடனே நான் நேராக புவனேஸ்வரி அத்தைகிட்ட சொல்லணுமே அப்படின்னு சொல்லிட்டு நேராக புவனேஸ்வரியை போய் பார்க்குறாங்க. புவனேஸ்வரி நேராக கார்த்தியை பார்த்துட்டு, என்ன கார்த்தி ஒரே பதட்டமாக இருக்க, என்னாச்சு அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அத்தை அந்த தனா இருக்கால, அவள் மருந்தை குடிச்சிட்டாலாம், ஹாஸ்பிட்டலில் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கா அப்படின்னு. இது கேட்டதோட புவனேஸ்வரி ஷாக் ஆகுறாங்க, என்ன கார்த்தி சொல்கிற அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ஆமாத்த, அவள் இப்படி மருந்து குடிப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு. அப்போ பசுபதி சொல்கிறாரு, டேய் அவள் ரொம்ப இன்னசென்ட்னு உனக்கு அப்பவே தெரியும்ல, அவகிட்ட பேசும் பொழுது கொஞ்சம் பார்த்து தான் பேசணும், அதை விட்டுட்டு நீ எடுத்ததோட அவளை அங்கே வா இங்கே வான்னு கூப்பிட்ருப்ப, அதனால தான் வேற வழி தெரியாமல் அவள் இப்படிப்பட்ட ஒரு வேலையை பண்ணியிருக்கா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அத்தை ஒரு வேளை போலீஸ் என்ன பிடிக்க வருமோ அப்படின்னு. புவனேஸ்வரி சொல்கிறாங்க, சம்மந்தமே இல்லாமல் உன்னை ஏன்டா பிடிக்க வரணும், கண்டிப்பாக அந்த கதிரை தான் போலீஸ் அரெஸ்ட் பண்ணணும், ஏன்னா அவன் தான் வந்துட்டு தனாவை மென்டல் டார்ச்சர் கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கைது பண்ணலாம் அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்தி சொல்கிறாரு, அத்தை ஒருவேளை அந்த கதிர் என்ன சொல்லிட்டான்னா அப்படின்னு. புவனேஸ்வரி சொல்கிறாங்க, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, நான் விட்டுருவேனாடா உன்னை, நீ கவலைப்படாத அப்படின்னு. அதே நேரம் புவனேஸ்வரி சொல்கிறாங்க, எப்படியாவது அந்த குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை நடக்கணும்னு ஆசைப்பட்டேன், அதே மாதிரி ஒரு பிரச்சனை நடந்துருச்சு, அந்த தனா மட்டும் செத்துட்டான்னா அதுவும் எனக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். அந்த ரகுராமும் ஜானகியும் தான் பொண்ணு செத்துட்டா அப்படின்னு நினச்சி ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு காலம் ஃபுல்லாக கிடப்பாங்க. அதை பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த கதிர் டார்ச்சர் பண்ணாதனால தான் தனா செத்துட்டா அப்படின்னு ரகுராம் நினைப்பான். இதுக்கு காரணம் ஜானகி, ஜானகி தான் வந்துட்டு தனாவும் கதிரும் ஒன்றா சேர்ந்து வாழட்டும் அப்படின்னு பஞ்சாயத்தில் சொன்னதுனால ரகுராம் ஜானகி மேலே இன்னும் கோவப்படுவான். இதனால ரகுராமும் ஜானகியும் காலம் பூரா சண்டை போட்டுக்கிட்டு ரெண்டு பேருமே எலியும் பூனையுமா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதான் எனக்கு வேணும், அந்த ரகுராம் ஜானகி அடியோடு இருக்கணும், அந்த குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே கஷ்டப்படணும், இதை நான் பார்த்து ரசிக்கணும் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அத்தை இருந்தாலும் அந்த தனா செத்து போயிட்டா நம்மளுக்கு மைனஸ் ஆனத்தை அப்படின்னு. புவனேஸ்வரி சொல்கிறாங்க, நீங்கள் பாரு அவள் செத்தா உனக்கு என்னடா, நீ என்ன காதலிச்சியா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ஆமத்தை அப்படின்னு. இது கேட்டதோட புவனேஸ்வரி ஷாக்காகி என்னடா சொல்கிற அப்படின்னு கேட்க, அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அத்தை நான் காலேஜில் நானும் தனா ஃபஸ்ட்டு லவ் பண்ணத்தை அப்படின்னு. இது கேட்டதோட புவனேஸ்வரி ஷாக்காகி என்னடா சொல்கிறா அப்படின்னு கேட்க, அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு, ஆமாத்த நானும் அவளும் காதலிச்சோம், அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அவள் என் அத்தை பண்ணுன்னு தெரியும், அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாதுத்த அப்படின்னு. இது கேட்டதோட புவனேஸ்வரி சொல்கிறாங்க, எப்போ உள்ள விஷயத்த எப்போ சொல்கிற, இதை வச்சே ரொம்ப பெரிய பிரச்சனையை உண்டாக்கியிருக்கலாமே அப்படின்னு சண்டை போடுறாங்க. அண்ட் இது வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க புது புது வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், பார்த்து என்ஜாய் பண்ணலாம்.